நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறிந்துமானால் அவருடைய வசனத்தையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், அறிந்திருப்போம். அதனால இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். நம்முடைய அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர்னு சொல்லி எழுதி இல்லையா? வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 3 வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீட்டு விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர்னு சொல்லி எழுதி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். அப்ப நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர்ன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். 1 யோவான் 1 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவர் தான் மகா பரிசுத்தர்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. மற்ற மனுஷர் எல்லாரும் பொய்யர்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருக்கும்போது கூட என்ன சொல்றாரு? என்னையே நல்லவன் சொல்லுவான். தேவன் ஒருவரை தவிர இங்க நல்லவன் யாரும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அவர் உண்மை உள்ளவர்ன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய வசனமும் அவருடைய நியாய தீர்ப்பும் சத்தியம் உள்ளதா இருக்கும். வாசிக்கலாம். உபாகமம் 32 வாசிக்கலாம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமென். ஆமென். அவர் கன்மலை அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா? அந்த கன்மலை கிறிஸ்து தான் இல்லையா? அவர் கிரியை உத்தமமானது, அதாவது அவரோட செய்கை எல்லாம் உத்தமமா இருக்குது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் எப்படிப்பட்டவரா? நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் செய்யறது எல்லாமே சத்தியம். அவர் நீதியும் உண்மையானவர்னு சொல்லியது. அப்போ நம்ம கர்த்தருடைய வசனங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்கை எல்லாமே சத்தியம் சொல்லி எழுது. அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர்னு சொல்லி எழுது. அப்போ நம்மளோட நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம், அதுதான் பரிசுத்தம், அதுதான் நீதி. நம்ம சொல்றதெல்லாம் நீதி கிடையாது. தேவன் எதை கற்பிக்கிறாரோ அதுதான் நீதி இல்லையா? நெகேமியா 9 வாசிக்கலாம். உங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ அகமியம் பண்ணினோம். ஆமென். ஆமென். எங்களுக்கு நேரிட்ட எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளது. நெகேமியா ஜெபம் பண்ணும்போது பாருங்க, பாபிலோன்ல அவங்க அடிமையா இருக்கிறாங்க, அவங்க வேதனையை அனுபவிக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு? நீர் நீதி உள்ளவர், நாங்க என்ன பண்ணோம்? நாங்க செஞ்ச தண்டனைக்கு நாங்க என்ன பண்ணோம்? உமக்கு விரோதமா செஞ்ச உங்களுடைய கட்டளைகளை மீறினதுக்காகவும் ஆகமியம் பண்ணோம்னா கர்த்தருடைய கட்டளையை விட்டு மீறி கீழ்ப்படியாம நடந்து கொண்டோம், அதனால எங்களுக்கு இந்த தண்டனை வந்தது. நீ நீதி உள்ளவர், நீ உண்மையா என்ன பண்ணீங்க நடப்பித்தீர்னா நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை நியாயம் சொல்றாங்க. அப்போ நமக்கு எப்போவாது துன்பமோ இல்ல உபத்திரமோ சிச்சையோ கிடைக்குதுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் உண்மையாய் நடப்பித்தார், நாங்கள் பாவம் செய்தோம் சொல்லி அவருக்கு முன்னாடி நம்மளோட பாவங்களை என்ன பண்ணணும்? ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம்னா அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறார்னா உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119 வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்று உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஆமென். ஆமென். தாவீது சொல்றத பாருங்க. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது. என்னை நீங்க உபத்திரப்படுத்தினீங்களா, அந்த உபத்திரத்துக்கு என்ன உள்ளாக்குனீங்களே, அது நீதி உள்ளதுங்க. நீங்க உங்க உண்மையின்படி என்ன பண்ணீங்க? உபத்திரத்துக்கு உள்ளாக்கினீர் என்று நான் அறிவேன். ஏன்னா நீங்க நீதிபரர்னு சொல்லிதான் தாவீதும் சொல்றாரு. அப்போ நமக்கு நேருகிற எல்லா காரியங்களுக்கும்
நம்மளுக்கு ஒரு தீமையான காரியம் நம்மளுக்கு நடக்குதோ இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடக்குதோ அப்படின்னா அது நம்மளுடைய காரியங்களால தான் நடக்குது. கர்த்தர் நீதிபரர்னு சொல்லணும், கர்த்தர் உண்மை உள்ளவர்னு சொல்லணும். இன்னைக்கு கொரோனால அவ்வளோ பேர் செத்தா கூட கர்த்தர் நீதி உள்ளவர். வரப்போகிற 3ஆம் உலக போர்ல அநேக பேர் செத்தாலும் கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாருன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுல அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவரா இருக்கும். அவரை போலவே நம்மளும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்தறிந்து பாருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் கிடையாது இல்லையா? தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ தேவன் நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணுமே தவிர மனுஷங்க நம்மளை உயர்த்தணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எந்த மனுஷனுக்கு முன்பாக நம்ம நீதிமானா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையும் உத்தமமான இருக்கும். கர்த்தர் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், அவருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் நம்மளை பூரணராக்கும். அது போல வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் உத்தமன் சொல்லி புகழ்றார். வாசிக்கலாம், யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்றார். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். ஆமென். யோபுவ உத்தமனும் சன்மார்க்கனும் சொல்றார் இல்லையா? எதனால அவன் யோபுவ சொல்றாருன்னா, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருக்கிற அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தரால் புகழப்படுகிறார் இல்லையா? அப்போ கர்த்தரால் புகழப்படுகிறவங்க தான் உத்தமம். கர்த்தர் அப்படி உங்களையும் என்னையும் அவர் புகழுவார். எப்போ? நியாயத்தீர்ப்புல. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார்னு பாருங்க. வாசிக்கலாம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபோசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடே உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆமென். ஆமென். ஆபிரகாம் எதுக்கு தெரிந்து கொண்டாராம்? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதை கண்டு. அப்ப ஆபிரகாமோட இருதயம் உண்மையாக இருந்ததுன்னு சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்வார். அப்போ உண்மை உள்ளவனா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவார்? கர்த்தர் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அப்போ உண்மை உள்ளவர்களா இருந்ததுன்னா கர்த்தருடைய பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம பொல்லாப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நம்ம நடப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். வாசிக்கலாம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆமென். ஆமென். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவர் எப்படிப்பட்டவரா? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்லி கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ அதே போலதான் உங்களையும் என்னையும் குறித்து என்ன சொல்லணும் நம்முடைய கர்த்தர்? என்னுடைய பிள்ளை உண்மை உள்ள பிள்ளை, எனக்கு பயந்து கற்பனைகளின்படி நடப்பான்னு சொல்லி உங்களையும் என்னை குறித்து தூதருக்கு முன்னாடியும் நமக்கு முன்பாகவும் நியாய தீர்ப்புல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சாட்சி கொடுப்பார், நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென். ஆமென். நம்முடைய தாவீது ராஜாவை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. நம்முடைய கர்த்தர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கு உங்களையும் எங்களையும் கொடுத்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்கணும்னா, இவன் என்னுடைய பிள்ளை, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஒருத்தரையும் பேர் சொல்லி அழைத்து என்னுடைய பிள்ளை எனக்கு பிரியமாய் நடப்பான், என் கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டான், என் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் என்ன பண்ணும் தாவீது. சவுல் கர்த்தருடைய கற்பனை விட்டு விலகுறதுனாலதான் கர்த்தர் அவனை தள்ளினார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இயேசு கிறிஸ்துவ குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னு பாருங்க. வாசிக்கலாம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம்
1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய பிரதான அப்போஸ்தலரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் எழுதிருக்கு. அப்போ அவருடைய செய்கையெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், கவனிக்கணும்ல. அவர் ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, எதனால அந்த வார்த்தையை பேசினாரு, இதே நம்ம சிந்தனை நம்ம இருதயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள்னு இருக்கு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருந்தாராம், உண்மையுள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லி அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை சாட்சி தேவன் கொடுக்கிறார். அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் உண்மை உள்ளவராக இருக்கு. அவர் தேவனாவும் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறாரு, மனுஷனா இருக்கும் போதும் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் எப்போதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மகா பரிசுத்தமும், அவருடைய கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தமும் உண்மையும் நீதி உள்ளதா இருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 138 வசனம் வாசிக்கலாம். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். ஆமென். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் எப்படியா, நீதியும் மகா உண்மை உள்ளவைகளா இருக்கு. இப்ப மகா பரிசுத்தமான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வலதுபுறம் இடதுபுறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாய்க்க கூடாது. வாசிக்கலாம். சங்கீதம் 19 அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம், அவருடைய வசனம் தான் நமக்கு சந்தோஷமா இருக்குது இல்லையா. அப்போ கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவுள்ளதாக்குறதுமா இருக்கிறது. நம்ம சரீரத்தை ஃபுல்லா கண்ணு தான் என்ன பண்ணுது, வழி நடத்துது இல்லையா. உன் கண் நல்லதா இருந்தா என்ன இருக்கும், உன் சரீரம் முழுதான் வெளிச்சமா இருக்கும். அப்போ நம்ம கண்ணை எது தெளிவுள்ளதாக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கற்பனைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்குது. அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படணும் இல்லையா. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது எல்லாமே பரிசுத்தமான கற்பனைகள். வாசிக்கலாம். நெகேமியா 9 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். ஆமென். ஆமென். அப்போ சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கற்பனைகள் எப்படி இருக்குதான், நல்ல கட்டளைகளும் செம்மையானவர்களும் உண்மையான பிரமாணங்களை கொடுத்து. அப்போது நல்ல கட்டளைன்னு இருக்குது. அதனாலதான் ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குது. அதை என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவோட வசனங்களோட என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதுவும் ஆவிக்குரியதுதான், இதுவும் ஆவிக்குரியதுதான். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தேவனால் எழுதப்பட்டது. அது அனைத்தும் பரிசுத்தமான கற்பனைகள். அப்போ யார் உத்தமன், யார் உண்மை உள்ளவன், அப்படி அந்த கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையா. வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்காந்தர் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்போ யார் உத்தம, கர்த்தருடைய கற்பனையின்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாம உள்ளது என்று சொல்லி சத்தியத்தின்படி நடக்கிறவன் தான் உண்மை உள்ளவனும் உத்தமமா இருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவன் தான் நீதிமான் சொல்றார், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கிறவங்க தான் உண்மை உள்ளவங்க, அவங்க தான் நீதிமான்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 6 அதிகாரம் 22-23 வசனங்கள் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால்
உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கண்ணானது எப்படி இருக்கா? சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதுன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா? உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கண் எப்படி தெளிவா இருக்கும்? ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்த்தாலே உன் இருதயத்துல நீ என்ன பண்ண? அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று, பாவம் நிறைவேறிச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய கண்ணை எப்படி தெளிவுள்ளதாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷமாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவுள்ளதாக்குறது. அப்போ ஆண்டவருடைய கற்பனை நம்ம இருதயத்துல, நீ ஸ்திரீயை இச்சையோட பார்த்தால் விபச்சாரம் நடந்தாயிற்றுன்ற அந்த வசனம் உங்க இருதயங்கள் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க கண்ணு உங்களுக்கு தெளிவாயிருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிருன்னு சொல்லி எழுதிருக்கலையா? வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஆமென். ஆமென். யாருக்கு முன்னாடி உத்தமமா இருக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய். இப்போ மனுஷருக்கு முன்னாடி நம்ம உத்தமமா இருக்கணும்னா, அந்த மனுஷன் இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால உத்தமனா இருக்க முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா மனைவிக்கு பயப்படுவாங்க, சில பேர் கணவனுக்கு பயந்து இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி மட்டும் உத்தமமா இருப்பாங்க. இல்ல சபையில வரும்போது சபையில இருக்க ஜனங்களுக்கு மாத்திரமா உத்தமமா இருக்கணும் அப்படின்னா வெளியே போனோடனே அவங்க இஷ்டப்படி நடப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நம்மள கர்த்தர் இருதயங்களை ஆராயிறாரு. தாவீது சொல்றா இல்லையா, நான் எங்க போவேன்? எங்க போனா கீழே பாதாளத்துக்கு போனாலும் நீங்க தான் இருக்கிறீங்க, நான் சமுத்திரத்துல போனாலும் நீங்க தான் இருக்கீங்க. எங்க போனாலும் கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? அவரோட ஆவிக்கு முன்னாடி நம்ம எங்க போய் ஒளிய முடியும்? நம்ம எல்லாம் நிர்வாணியா இருக்கும். அப்போ கர்த்தருக்கு முன்பாக பயப்படுறவன் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கும். நம்ம கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம போற இடம் எங்குமே யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம எங்க இருந்தாலும் நம்ம அங்க உண்மையுள்ளா இருப்போம். எப்போ? கர்த்தருக்கு பயந்தா. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்ம பேச்சுகளை கவனிக்கிறாரு, நம்ம செயல்களை கவனிக்கிறாரு. எல்லாமே ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டு வருகிறதுன்றத உங்க இருதயத்துல நீங்க நினைப்பீர்களானால் நம்ம செயல்கள் பரிசுத்தமா இருக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-12 வசனங்கள் வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். ஆமென். யோசேப்பை பாருங்க, உண்மை உள்ளவரா இருந்தார் இல்லையா? இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிற யாவற்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்போ அவர் எதுக்கு, யாருக்கு பயந்தாரு? தேவனுக்கு பயந்தார். அடிமையா என்னை ஒப்பு கொடுத்தாங்களே தன்னுடைய சகோதரர்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கும் போது நான் ஏன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும்? அப்போ நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். அவன் அடிமையாக விற்கப்பட்டு ஒரு இடத்துல வேலையில உயர்த்தப்பட்டிருக்கும் போது கூட கர்த்தருக்கு எல்லாருக்கும் பயந்து உண்மையுமா இருந்தார். அவர் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனாலதான் எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்ணாரு? உண்மை உள்ளவரா இருந்தார். அவரை குறித்து வேதமும் சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம்னா அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? அதை காப்பாற்றுகிறவர்களா இருக்கணும். சொல் தவறாதவனா நம்ம இருக்கக்கூடாது. அந்த சொல்ல செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். வாசிக்கலாம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். ஆமென். ஆமென். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் எப்படி இருக்கானா? அவன் பூரண புருஷன். அப்போ நம்ம சொன்னதை நிறைவேற்றுகிறோம், நம்ம சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும் இல்லையா? அப்போ எந்த வாக்கு கொடுத்தோமோ அதன்படி நடக்கிறவன் எப்படி இருக்கானா? அவன் பூரண புருஷனா இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, தன் சரீரம் முழுதத்தையும் கடிவாளத்துல அடக்கி கொள்கிறவனா இருக்கும். அப்போ நான் அடக்கினாலுமே சரீரத்துல இருக்கிற எல்லா அவயங்களையும் அடக்குறதுக்கு சமமா இருக்குது இல்லையா? என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம்.
ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். ஆமென். ஆமென். இப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்றோம், இல்ல யார் ஒரு காரியத்தை முன்னிட்டு ஆண்டவருக்கு இதை நான் செய்யறேன்ப்பா, இதை எனக்கு நீங்க கொடுக்கும்போது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கும் போது நம்ம அப்படி செய்யறோம்னா, அப்போ தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி என்ன பண்ணணும், செய்ய கடவன் சொல்லியது. அப்படி நீங்க அதை செய்யலைன்னா கர்த்தரை நான் அதை கேட்பேன்னு சொல்லி வேற ஒரு வசனம் எழுது. அப்போ நம்ம எந்த பொருத்தனை பண்ணாலும், ஏன்னா மனுஷங்கிட்ட சொல்றதுலயே நம்ம உண்மையா இருக்கணுமே, அப்போ தேவனிடத்துல நம்ம பொருத்தனை பண்ணும்போது அதையும் என்ன பண்ணோம், உண்மை உள்ளவர்களா தேவன் பார்க்கிற, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கூடாது. தேவன் நம்ம இருதயத்துல சொன்ன வார்த்தையை கேட்கிறாரு, கேட்டு நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கு. சரி, அதுல நம்மளுக்கு நஷ்டம் வருது, அதனால அதை விட்டுலாமா? வாசிக்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவன் எப்படி இருக்கிறானா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், தவறாது இருக்கு. அப்போ நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், அதுல நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பிற்பாடு யோசிக்கும் போது நம்மளுக்கு அதுல நஷ்டம் வருது, நம்ம தெரியாம இந்த வார்த்தையை விட்டுட்டோமே, அதனால விட்டுலாமான்னு கேட்டா, கர்த்தருக்கு முன்பாக பேசின அந்த வார்த்தையின்படி கர்த்தர் கவனிக்கிறார்ன்ற அந்த பயத்தினால நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படுறவன் நஷ்டம் வந்தாலும் தனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவான். எப்தாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றாரு. அந்த பொருத்தனையில பாத்தீங்கன்னா அவருடைய ஒரே பெண்ணான அவங்களே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கர்த்தருக்கு உண்மையா இருந்தார் இல்லையா? அதை ஆராய்ந்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 30 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். ஆமென். ஆமென். அப்போ ஒரு பொருத்தனை பண்றாரு, நான் இதுல ஜெயம் கொண்டு நான் வரும்போது, அப்போ என் வீட்டு வாசல்ல எது இருக்குதோ, எது எனக்கு எதிர்கொண்டு வருதோ, எதுவாக இருந்தாலும் சரி அது கர்த்தருக்கு உரியதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றாரு. அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, ஜெயத்தை கொடுக்குறாரு. ஆனா ஜெயம் கொடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எப்தாக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், வேற பிள்ளைகளும் கிடையாது, வேற இன்னொரு பெண்ணும் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு எதிராக வரும்போது கர்த்தருக்காக அந்த குழந்தை, அந்த அவங்க பெண் என்ன பண்ணாரு, பொருத்தனையா என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார்ன்றதை நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கலாம். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறபோது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். ஆமென். ஆமென். அப்போ கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றினார் இல்லையா? அவங்களோட பெண்ணை கோயிலுக்கு என்ன பண்றாரு, அந்த தேவாலயத்துக்கு காணிக்கையா கொடுக்குறாரு. அவங்களே அங்கேயே இருந்து என்ன பண்றாங்க, தேவனுக்கு ஊழியம் செஞ்சாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகளா இருந்தாங்க இல்லையா? இவங்களை குறித்து வேதம் என்ன பண்ணுது, உண்மை உள்ளவங்கன்னு சொல்லி சாட்சி கொடுக்குது. யார் பரிசுத்தத்துல வாசம் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். ஆமென். யார் தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சியில அவருடைய வாசம் பண்ணுவாங்கன்றத பாருங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா? அவன் தன் நாவினால் என்ன பண்ண மாட்டானா, புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு என்ன பண்ண மாட்டான், தீங்கு செய்யாமலும் தன் அயனால் மேலும் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை என்ன பண்ண மாட்டாங்க,
எடுக்காமலும் இருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். அவங்க செய்கையில உத்தமமா இருந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆமென். ஆமென். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை என்ன பண்றானா? வெளிப்படுத்துகிறான். அப்ப ஆவியில உண்மை உள்ளவன் எப்படி இருப்பான்? காரியத்தை அடக்குறவனா இருக்கும். அப்ப இன்னைக்கு ஊருக்கு ஊரு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலகம் பண்றதோ, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் விரோதமா பேசுகிறதோ, இதெல்லாம் நம்ம இல்லாம தேவன் நம்மை கவனிக்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? ஆவியில உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்கணும். அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதற்காக அவங்க மனம் திரும்புதலுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா முதல்ல ஒருத்தன் துன்மார்க்கத்துல போகும்போது அவன் துன்மார்க்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? அவனை எச்சரிக்கணும். அப்படி அவர் எச்சரிக்கலைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவன் துன்மார்க்கத்துல சாவான், அவனோட ரத்த பலியை நம்ம இடத்துல கேட்பார். அதனால நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல அவங்களை எச்சரிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு அவங்க கிட்ட என்ன பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்களை விட்டு விலகணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கின்றவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். அப்போ நித்திய ஜீவனை விரும்பி 1000 வருஷ அரசாட்சியில நம்ம கர்த்தரோட இருக்கணும். தாவீது, அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அந்த மாதிரி பரிசுத்தவான்களோட அந்த அற்புதமான நாட்களை நீங்க காண வேண்டும் நம்ம விரும்பணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதறியை என்ன பண்ணோம்? விலக்கி காத்து முதல்ல என்ன பண்ணுமா? பொல்லாப்பை விட்டு விலகணும். எதெல்லாம் பொல்லாப்பா இருக்கோ அதெல்லாம் விட்டு விலகணும். நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் சொல்லிடுது. சங்கீதம் 101ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ஆமென். உண்மையானவர்கள், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கான்? அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அப்போ உத்தமமான வழியில நம்ம நடந்தா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும். உண்மையுள்ளவன் தான் தேவனுடைய வாசம் பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆமென். ஆமென். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையா என்ன பண்ணுமா? கடிந்து கொள்ளுதல் நல்லதுன்னு சொல்லி வேதத்துல எழுது. நம்ம யாரை பிரியப்படுத்த பார்க்கணும்? மனுஷனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தா நான் தேவனோட ஊழியக்காரன் அல்லவே. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள்னு சொல்லி எழுது. நீங்க மனம் திரும்பணும் சொல்றதுதான் எல்லா சகோதரர்களும் என்ன பண்றாங்க? பிள்ளைகளை போல உங்களை என்ன பண்றாங்க? கடிந்து கொள்றாங்க. ஆனா சத்ரு இடுகிற முத்தம் எப்படி இருக்குமா? வஞ்சனை உள்ளது. இன்னைக்கு இச்சகம் பேசி, ரெண்டகம் பண்ணி, கலகம் பண்ணி, அதெல்லாம் பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிலாம் போதிக்கிறதுலாம் நம்மளுக்கு என்ன கிடையாது? சரியானது கிடையாது. நம்ம சத்தியத்தின்படி தான் போதிக்கும். யாரையும் பிரியப்படுத்த பார்க்க கூடாது. நம்ம கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு உண்மை உள்ளவங்களா நம்ம இருக்கும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சத்தியம்னா நம்ம என்ன பார்த்தோம்? தேவனுடைய வசனமே சத்தியம். அப்போ உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பிரியமானவங்க. அப்போ அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படி இருக்கிறான்? பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நான் கிறிஸ்துவ அறிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவோட ஊழியக்காரனா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம அப்படி சொல்லுவோம்னா அவர் எப்படி நடந்தாரோ அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கல, இருள நடக்கலாம் இருந்தனா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவதா இருக்கு. அப்போ அவர் அறிந்திருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் வழியில் நாம எப்படி பண்ணணும்? நடக்கணும். அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வழியில நான் நடக்கலன்னா நான் பொய்யனா இருக்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் நம்ம நடக்கணும்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் சொல்லி எழுதிரு. தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ நம்ம கூட இருக்கிற சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நோயில இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு தேவைகள் தேவைப்படுது, ஏழையா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதை போய் நம்ம சந்திக்கணும். ஆனா தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட சகோதரனுக்கு நம்ம உதவி செய்யாம நம்ம இருதயத்தை அடைச்சு கொண்டோமானா நம்ம என்ன இருக்கிறோம்? பொய்யனா இருக்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறிச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். அப்போ இவ்வுலகத்துல ஒருவன் ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு எதனா குறைச்சல் உண்டு அப்படின்னு கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டா அவனுக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஏன்னா அவனுக்கு தேவையானதை கொடுத்தா மட்டும்தான் என்ன இருக்கும்? அவங்களுக்கு அந்த கஷ்டம் தீரும். பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டா மட்டும்தான் அந்த பசி தீருமே தவிர, நீ சாப்பிட்டு குளிர் காய்ந்திருன்னு சொன்னா வார்த்தையினால அவங்களுக்கு பசி அடங்காது இல்லையா? அதனால்தான் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். அப்போ கிரியையும் அங்க இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அப்போ கிரியை இல்லாத அன்பும் எப்படி இருக்குது? செத்ததா தான் இருக்கு இல்லையா? அப்போ உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். நீங்க சொல்றது இருதயத்திலிருந்து வரணும். அப்பதான் உங்களால உண்மையாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அன்பு கூற முடியும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள்னு இருக்கு. மாயமற்ற அன்புனா என்ன தெரியுமா? ஆளுக்கு ஏத்த மாதிரி இல்லை, எல்லாரிடத்திலும் ஒரே அன்பு, எல்லோரும் தேவனுடைய பிள்ளை. அந்த மாயமற்ற அன்பு, களங்கம் இல்லாத அன்பு நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அவனவன் பிறனோடே உண்மையை பேசணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ உங்கள் வாசலில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க என்ன பண்ணுங்க? நியாயம் தீருங்கள், நீதியாய் நியாயம் தீருங்கள்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. தோற்றத்தின்படி அல்ல, நியாயத்தின்படி நம்ம எப்படி செய்யணும்? நீதி செய்யணும். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது? தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்க. இதெல்லாம் நான் வெறுக்கிறேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பொய்யை கர்த்தர் வெறுக்கிறார். ஏன்னா பொய் யார் பேசுவான்னு பாத்தீங்கன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் இல்லையா? அவன் தான் ஏவாள் கிட்ட பொய் பேசி வஞ்சித்து அவங்களை ஏமாத்தான். அப்போ இன்னைக்கு பொய் பேசுறவங்க யாருமே இல்லை, அது பிசாசு தான் இல்லையா? உங்கள் இருதயங்களில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திடலானால் நீங்க பெருமை பாராட்டாதீங்க. ஏன்னா சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்க. இப்படிப்பட்ட நாணம் பரத்திலிருந்து வருகிறது கிடையாது. லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தமா இருக்குது. அது பிசாசினால் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி எழுதிரு. அவங்களுக்குள்ள தேவனோட ஆவி இல்லைன்னு சொல்லி எழுதிரு. அப்போ நம்ம உண்மையை தான் பேசணும், சத்தியத்தை சத்தியமா பேசணும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. ஆமென். ஆமென். அப்போ அபாண்டமா ஒருத்தர் பண்ணாததை பண்ணன்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவதில்லைன்னு சொல்லி வேதத்துல எழுது. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வீடுகளுக்குள்ள பேசுனது என்ன பண்ணுவோம்? நியாய தீர்ப்புல வெளிகளை கேட்கப்படும். அப்ப நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணுது? ரெக்கார்ட் ஆயிட்டு வருதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியா நம்ம சபையில எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் சொல்லி எழுதிருக்கு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு
பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணமும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். ஆமென். நம்முடைய பஸ்கா பலியாகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார் இல்லையா? புளிப்பில்லாத அப்பம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை அறியத்துக்கு முன்னாடி துன்மார்க்கரும் பாவிகளும் அக்கிரமக்காரனா இருந்தோம் இல்லையா? அப்போ பழைய புளித்தமாவாக இருக்க புறம்பை கழித்து போடு. ஏனெனில் கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிறார். இன்னொரு பலி நமக்கு கிடையாதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையால புளிப்பில்லாத அப்பத்தோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு தான் புளிப்புள்ளாப்போம் இல்லையா? அப்போ துர்குணம் பொல்லாப்பு பொய் இதை மாதிரி புளித்த மாவை நம்ம புறம்பை தள்ளிட்டு உண்மை துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட தேவனிடத்துல நம்ம சேர கடவுள். அப்போ நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தா மட்டும் தான் நம்ம கர்த்தரிடத்துல சேர முடியும். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி. நம்ம பூரண அறிவு ஆகணும்னா என்ன பண்ணோம்னா புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ளும். அப்போ நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தாதான் நம்ம தேவனை அறிகிற அறிவுல மேன்மேலும் வளருவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஆமென். ஆமென். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ திருடுகிறவன் என்ன பண்ணக்கூடாதான்? இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு நீங்க கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுமா? தங்கள் கைகளால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன். அப்போ நம்ம வேலை செஞ்சுதான் என்ன பண்ணணும்? சாப்பிடணும்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? தீத்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஆமென். ஆமென். வேலை செய்யற இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுமா? பிரியம் உண்டாக அவங்களுக்கு பிரியமா நம்ம நடந்து கொண்டு, திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மை என்ன பண்ணோம்? அவங்களுக்கு காண்பிக்கணும். அப்போ நீங்க நல்ல உண்மைகளை நீங்க காண்பித்தீங்கன்னா நம்ம தேவன் நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? வேலை செய்யற இடத்துல நம்ம மகிமைப்படுத்தும். அவங்க கிறிஸ்தவர்கள், அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அப்படின்ற அந்த பேரை நம்ம எடுக்கும்போது அங்க யாரை மகிமைப்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துவாங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருந்தார்னா, அந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா அது பிரகாசிக்கும். நீங்க நிச்சயமா சாட்சியா இருப்பீங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். ஆவின் கனிகளை பத்தி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஆவின் கனிகளுக்கு எதுல விளங்கும் பாருங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியும் உண்மையிலும் அது விளங்கும். அப்போ நீதியும் உண்மையும் எதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கற்பனை தான் நீதியும் உண்மையா இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அதை கை கொண்டா மட்டும்தான் ஆவின் கனிகள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும். அந்த கற்பனைகளை நம்ம விட்டு விலகி ஆவின் கனியை நம்மளால என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்த முடியாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னா ஆவின் கனிகளை விட வேற என்ன ஆசீர்வாதம் இருக்க முடியும்? அப்போ உண்மை உள்ளவனா இருந்தா மட்டும்தான் ஆவின் கனிகளை பெற முடியும். அது ஐஸ்வர்யம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கும் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உம்மை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உமக்கு பலிக்கும். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவர் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு முன்னாடி வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியத்துக்கு நீங்க கவனமா இருந்து அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதம், ஆவின் கனிகள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ அவருக்கு கீழ்ப்படியாம போனா நம்மளுக்கு சாபம் வரும். அப்போ அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தது இருப்போமானால்
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? அப்போ அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் எழுதி. அப்போ அவரை தொழுது கொள்ளனாலே நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் இருந்தாதான் அவரை தொழுது கொள்ள முடியும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். தட்டர் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. ஆமென். ஆமென். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. நம்முடைய கர்த்தரோ சத்தியம் உள்ளவர், என்றென்றும் ஜீவிக்கிறவர்னு சொல்லி எழுதிருக்கு. இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவர் தான் சத்தியம் உள்ளவர். அப்போ மற்ற தேவனை தவிர மற்ற எல்லா விக்கிரங்களும் அது எல்லாமே என்னது? பொய்யேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ விக்கிரங்கள் தான் பொய்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணின தன் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. ஆமென். ஆமென். விக்கிரங்களை பார்த்து என்ன எழுதிருக்கு? ஊமையான தெய்வங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அதுக்கு என்ன கிடையாது? ஆவி இருக்காது. அது கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது. அதை பத்தி உபதேசம் பண்றவங்க பொய் போதகம் பண்ணுகிற விக்கிரங்கள் சொல்லி எழுதிருக்கு. அது எதற்கும் என்ன பண்ணாது? உதவாது. மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்புனா அது எலும்புமா? கர்த்தரோ ஜீவன் உள்ளவர், அதுங்களுக்கு என்ன கிடையாது? சுவாசம் கிடையாது. அது நம்புகிறவர் யாவரும் வீண்னு சொல்லி எழுதியிருக்கு. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறது. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? ஆமென். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி, ஆண்டவர் என்ன பண்றீங்க? விக்கிராராதனை செய்யறவங்க தேவனை அவமானப்படுத்துறாங்க. அப்போ வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறாங்க இல்லையா? அப்போ விக்கிராராதனை செய்யறதுனால தேவனை பகைக்கிறோம்னு சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. இந்த இடத்துல தேவனை அவமாக்குறோம் இல்லையா? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் சொல்லிடுது. அப்போ வனாந்தரத்துல அவங்க என்ன பண்ணாங்க? கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வணங்குனாங்க இல்லையா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் 3000 பேரை கொன்று குவித்தார்னு சொல்லி எழுது. அப்போ கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களாக என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆமென். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரர்களாக எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் அப்படின்னு உங்களை சொன்னா, அவங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் உங்களுக்கு காண்பித்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த அற்புதம் அடையாளம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகவும் அந்த சொப்பனக்காரனாக சொல்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறீர்களா இல்லையான்றதை என்ன பண்ண வரான்? கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி சொல்ற தீர்க்கதரிசிகளை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி வேதத்துல கர்த்தர் கற்பித்து இருக்கிறார் இல்லையா? அந்த வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போலிருக்கிற உன் சிநேகிதனானாலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தில் ஒரு முனை தொடங்கி
மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி இரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்பிவிடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையையும் பின்பு சகல ஜனத்தின் கையையும் அவன் மேல் இருக்க கடவது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். ஆமேன். ஆமேன். உன்னோட சகோதரனாவது உன் குமாரனாகிலும் உன் மனைவி உன்னோட பிள்ளையாகிலும் குமாரத்தி ஆகிலும் இல்ல உன் மார்புல சாயிர உன் மனைவி ஆகிலும் உன் பிராணனை போல இருக்க உன் சிநேகிதனை ஆகிலும் யாராவது போய் வந்து வாங்க நம்ம வேற தேவர்களை சேவிப்போம் வாருங்க அப்படின்னு சொன்னா, அல்ல வேற தேவர்களை சேவும்படி ரகசியமா உங்களை ஏவினா அப்ப என்ன பண்ணுமா? அவனுக்கு சம்மதியாமல் அவனுக்கு செவி கொடாம அவன் என்ன பண்ணமா? அவனுக்கு இரக்கம் கொள்ளாமல் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் என்ன பண்ண சொல்றாரு? அவனை கொலை செய்து போட வேண்டும் சொல்லி வேதத்தில் எழுதி. அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கை முந்தியும் பின்பு சகல ஜனங்களுடைய கையும் பிந்தி இருக்கணும். அவன் கர்த்தரை விட்டு விலகும்படி உன்னை ஏவினபடினால் அவன் சாகும்படி என்ன பண்ணுமா? அவன் மேல் கல்லெறிய கடவன் சொல்லியிருக்கு. இது தேவன் கற்பித்திருக்கார். புதிய ஏற்பாட்டிலையும் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கற்பனையா இருக்கு. அவருடைய கற்பனைகள் எல்லாமே பரிசுத்தமும் நீதி உள்ளதா இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இது மட்டும் விக்கிரங்களை வணங்குறது மட்டும் விக்கிராராதனை கிடையாது, பொருளாசையாக விக்கிராராதனை சொல்லி எழுதிருக்கு இல்லையா? கொலேசியர்ல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் விக்கிராராதனையாக பொருளாசை சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பொருளாசையும் எப்படி இருக்குது? விக்கிராராதனை தான் இருக்கு இல்லையா? பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்றாங்க? அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பணாசையும் என்னது? விக்கிர ஆராதனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். ஆமென். ஆமென். அப்போ சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளிலும் கர்த்தருக்கு பயந்து நம்ம சம்பளம் ஒன்றே போதுன்னு இருங்க, இதுதான் உத்தமம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கொஞ்சம் பணமா இருந்தாலும் அது கர்த்தர் நீதியா கொடுக்குறாரு, அது போதும் நம்ம இருக்கணும். போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியே சிறந்த ஆதாயம் இல்லையா? அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் சொல்லி எழுதியிருக்கு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஆமென். ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கான். அப்ப கொஞ்ச பொருள் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவங்களா இருக்கணும். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் எப்படி இருக்கான்னா அநேகத்திலையும் அநீதி உள்ளவனா இருக்கான். அழிஞ்சு போற இந்த உலக பொருட்களை நம்ம உண்மை உள்ளவங்களா இராவிட்டா யார் நம்ம நம்பி தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பா? அப்போ அழியக்கூடிய பொருட்கள்லயே நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமா இருந்தான்னா இந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையுள்ளவா இருந்தா வரப்போகிற ராஜ்யத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவான். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். ஆமென். ஆமென். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல உண்மை உள்ளவங்களா இருக்கணும் இல்லையா? தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரக்காரன் எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவனா இருக்குன்னு காணப்படுவது முதல்ல தேவனுக்கு அவசியம். அப்ப நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்ய வரோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை போதிக்க முடியும். அப்போ முதல்ல மனம் திரும்புதல் போதிக்கிறவங்க கிட்ட இருந்து தான் உண்டாகும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம்? முதல்ல மனம் திரும்பி
ஆண்டுடைய வசனத்துக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? இப்ப புத்தி சொல்லணும்னா முதல்ல நம்ம அந்த புத்திமதிகள்ல நடக்கிறோமா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், புத்தி சொல்ல முடியும். அப்படி நான் போதிச்சுட்டு அது மாதிரி நான் நடக்கலைன்னா எனக்கு ஐயோ இல்லையா? வசனம் சொல்லியிருக்கு, அதனால அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகர் ஆகாதிருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், சத்திய வசனத்தை எப்படி போகணுமா? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருன்றார். ஜாக்கிரதையாயிருன்னு யார் சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர். அப்போ நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கணும், பேச்சிலும் செயலிலும் எல்லாத்துலயும் நம்ம ஜாக்கிரதையா போதிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். மரண பரிந்தம் உண்மையா இருக்கணும். ஏதோ கொஞ்ச நேரம் உண்மையா இருந்துட்டு அப்புறம் உபத்திரம் வந்து விழுந்து போக கூடாது. நம்ம மரண பரிந்தம் உண்மையா இருக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதன்றாரு. நீ மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையா இரு, கர்த்தருக்கு பயந்துரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு தருவார். நமக்கு மட்டும் இல்ல, அவர் வருகிறதை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், தருவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புனா அப்ப கர்த்தர் சோதிச்சு பார்ப்பார், நீ உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா, நம்ம உண்மை அற்று இருக்கிறோமான்றத ஆண்டவர் சில காரியங்களை சோதிச்சு பார்ப்பார். அப்போ உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ நம்ம உத்தமமா நடக்கிறோம்னா என்ன பண்றோமா, கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம். அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட அன்பு கூறுன்னு வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். ஆமென். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்களாம், சத்தியத்துலதான் நடந்தாங்க இல்லையா? சரி, வார்த்தைனால மட்டும் கிடையாது, சாட்சினாலும் வசனத்தினாலும் அவங்க எப்படி பண்ணாங்க, ஜெயித்தாங்க. அப்போ நம்ம கிரியையும் இருக்கணும், நம்ம வசனம் எப்படி இருக்குதோ அப்படிதான் போதிக்கணும். அதன்படிதான் நம்மளும் என்ன பண்ணோம், போதிக்கிறபடி நம்ம நடக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளால ஜெயிக்கவும் முடியாது, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆதாயப்படுத்திக்க முடியாது. அவருடைய பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ அவருடைய பாடுகளை சகிக்கிறதுக்கும் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோன்றத உணர்ந்து உபத்திரத்தை என்ன பண்ணுங்க, சந்தோஷமா எண்ணுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் இல்லையா? மனுஷனுக்கு எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்கும் வர சோதனை தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளும் சந்திக்கிறோம். நம்ம சோதனைக்கு மேல, நம்ம திராணிக்கு மேல எல்லாம் கர்த்தர் என்ன பண்றது இல்ல, நம்மள சோதிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கையும் என்ன பண்ணுவாரு, அவர் உண்டு பண்ணுவார் இல்லையா? ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி எழுது. அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எந்த சோதனையிலும் எந்த உபத்திரத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாம அவருக்கு உண்மையும் உத்தமமா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமென். நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார் இல்லையா, நம்ம இயேசு கிறிஸ்து. அப்போ அவரோட கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மட்டும் கிடையாது, உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. உண்மை உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மனுஷனுக்கு முன்னாடி உண்மையா இல்ல, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருக்கிறோமா, நம்ம இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்போம்.
நம்ம நடக்கிற எல்லா காரியத்தையும் குறித்து கர்த்தர் விசாரிப்பார். அதனால ஜாக்கிரதையா கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவங்களா இருக்கணும். உண்மை உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய அந்த வருகையில அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 8வது வசனம் வாசிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும், இவங்க எல்லாருமே பொய்யர் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? விக்கிராராதனையும் பொய்ன்றதை தான் பார்த்தோம். அப்போ இந்த பொய்யர் அனைவரும் எங்க இருப்பாங்களாம்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவாங்க. அப்போ உண்மை உள்ளவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் என்ன பண்ணாது, அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதுல பிரவேசிப்பாங்க. அப்போ பொய்யை நடப்பிக்கிறமாகிய ஒன்றுனா கிடையாது. தீட்டும் அருவருப்பாயும் பொய்யையும் நடப்பிக்கிறதாக ஒன்றும் அதுல பிரவேசிக்க முடியாது. கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எது. இது எல்லாமே ஆண்டவரோட கற்பனை தான். நீங்க சிந்திச்சு போய் ஆராய்ஞ்சு பாருங்க, இது எல்லாமே தேவனோட கற்பனை தான். அப்போ ஆண்டவருடைய கற்பனை எதுவோ அதையே என்ன பண்ணுங்க, சிந்தித்துக் கொள்ளுங்கள் எழுது. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் வேறொரு வசனம் எழுது. அப்படி இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வாராக. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நீதி உள்ளவர், நீ உண்மை உள்ளவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், நீ மகா பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. இந்த மகா இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்க எங்கள் இருதயங்களை ஏவியறலாம். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை சோதித்தறிந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செஞ்சோன்னா அதுல இருந்து வெளியிலேருந்து அந்த பாவத்தை எங்களுக்கு வெளியே வெளிப்படுத்தி அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. நாங்கள் உண்மை உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. உமக்கு பயப்படுற பயத்தினால நாங்க பூரணப்படணும் கர்த்தாவே. உமக்கு பயப்படுற பயம் எப்பொழுதும் எங்க இருதயத்துல இருக்கணும் கர்த்தாவே. தீமை வைத்து விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தாவே. யாருக்காகவும் எதற்காகவும் வசனத்தை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம உமக்கு உண்மையா இருந்து உங்களுடைய வசனத்தை கை கொண்டு மரண பரியந்தம் உண்மையா இருக்க எங்களுக்கு திறனை கொடுங்கப்பா. உங்களுடைய ஆவினாலே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த வசனங்கள் அவங்க இருதயங்கள் தங்கி அவர்கள் 30, 60, 100 பலன் தந்து உங்களுடைய வருகையில குடும்பமா எல்லோரும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வருகையில இந்த பூமியில அரசால அவர்களை இடத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, துதியும் கனமும் மகிமையும் உமக்கி செலுத்துற ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.